நம்மளோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய கைசன் ஐடியாஸ் அப்படின்னு வரும். நம்ம ஒரு சஜஷன் ஸ்கீமோ ஒரு கைசன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் என்ன காமன் ப்ராப்ளம்னா, நம்ம இப்போவே ஆரம்பிக்கணுமா அந்த வேலையை, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எல்லாருக்குமே வரும். அதனால என்ன ஆகும், நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம், பண்ணுவோம்னு அந்த வேலையை. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆஃப்டர் சம் டைம் அந்த வேலை நடக்காமே போயிடும். ஸோ உங்களோட கம்பெனியில் இந்த மாதிரி நடக்குதா? உங்களுக்காக இந்த வீடியோ. ஹாய் தேர், என்னோட பேர் அனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். இந்த வீடியோவில் நம்ம இந்த கைசன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, நம்ம வந்து டேட்டாக்காக வெயிட் பண்ணணுமா இல்லை உடனே ஆரம்பிக்கணுமா அப்படின்ற அந்த டைலமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிறைய டைம் என்ன ஆகும்னா, இந்த கைசன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெயிட் பண்ணவா இல்லைன்னா உடனே ஆரம்பிக்கலாமா அப்படின்றது தோணும். இது கைசன் கம்பெனியில் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையிலேயே அப்படிதான் இருக்கும். எல்லா டெசிஷனுமே நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் வந்து முடிவு பண்ணுவதற்கு யோசிச்சுட்டே இருப்போம். உடனே ஆரம்பிக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், டேட்டா வாங்குவோம், இன்னும் 10 கடை ஏறி இறங்குவோம். இப்போ இல்லை பொருள்லாம் நம்ம வாங்கணும்னு என்ன பண்ணுவோம், நிறைய இடத்துல கம்பேர் பண்ணுவோம், ஒரு 10 கடை ஏறி இறங்குவோம், கம்பேர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, டக்குன்னு போய் வாங்கிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வாழ்க்கையில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக லைஃப்பில் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் டெசிஷன் பண்ணுவோம். ஒன்று வந்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து டாட்டூ குத்துக்கிற மாதிரி அப்படி வச்சுப்போம். இந்த ஹேர் கட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன வேலை. அதாவது நான் இன்னைக்கு போய் ஒரு கடையில் உட்காந்து ஹேர் கட் பண்ணுறேன் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு மாதிரி கோணல் மணலாம் வெட்டி விட்டாருன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 2 நாள் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. 3ஆம் நாள் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த ஹேர் கட் மாதிரி தான். நம்ம டே டு டே லைஃப்பில் 80% ஆஃப் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுற மாதிரியான டெசிஷன். சில டெசிஷன் தான் முக்கியமான டெசிஷன்ஸ். பார்த்தீங்கன்னா டாட்டூ குத்திக்கிற மாதிரி, டாட்டூ தப்பாக குத்திட்டாரு, இல்லைன்னா எனக்கு டாட்டூ குத்துனது எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு மேலே திருப்பி நீங்கள் ஃபுல்லாக மாற்றணும், ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப ஃபியூ டெசிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெரிய டெசிஷன்ஸ், திருப்ப முடியாது, நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய போறீங்க, இல்லைன்னா எந்த மாதிரி பர்சனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, எந்த ஊரில் இருக்க போறீங்க, ரைட். அப்புறம் இந்த மாதிரி உங்களோட லாங் டேர்ம் விஷயங்கள் தான் இந்த டாட்டூ குத்திக்கிற மாதிரியான விஷயங்கள். நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் டே டு டேல நம்ம பண்றது எல்லாமே 80% ஷார்ட் டேர்ம் ஹேர் கட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான். இன்ஃபேக்ட் சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேட் மாத்திர மாதிரி, தொப்பி மாத்திர மாதிரி, ரொம்ப அதோட சிம்பிளான விஷயம் தான். இன்னைக்கு எங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எங்க வேணா சாப்பிடலாம், ஏதோ ஒரு கடையில சாப்பிடலாம், அவ்வளவுதான். இது பெரிய டெசிஷன். ஆனா நம்ம நிறைய லைஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெசிஷன் பெரிய டெசிஷனா போயிட்டு இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணோம்னா எங்க போய் சாப்பிடலாம்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ இது ஒரு பெரிய என்ன சொல்றது, உண்மையில இல்லாத விஷயத்த ரொம்ப பெருசா பண்றது. ஆனா முக்கியமான விஷயத்துக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். அதுதான் வந்து சேலஞ்ச். ஸோ இந்த ஹேர் கட் மாதிரியான இல்ல தொப்பி மாத்திர மாதிரி, ஹேட் மாத்திர மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே நம்ம இம்ப்ளிமெண்டேஷனே ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து மோர் டேட்டா வச்சு கரெக்டான டைம்ல தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. பண்ணதான் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அது கிடைக்கும் போது நீங்க ஃபைன் டியூன் பண்ண முடியும். அது ஃபைன் டியூன் பண்ண யூ வில் ஆல்சோ லேர்ன் த ப்ராசஸ் அண்ட் யூ கேன் கிவ் அ பெட்டர் சொல்யூஷன். ஸோ ஆனா இது நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டே ஆகாது. கம்பெனியில நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் ஐடியாஸ், கைசன் ஐடியாஸும் இதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஐடியா வந்ததா அதை உடனே செயல்படுத்தி பார்க்கணும். அதை செயல்படுத்தும் போதுதான் நம்ம நிறைய கத்துக்குவோம். செயல்படுத்தும் போது இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகல நம்ம தெரியும். அப்போ ஃபைன் டியூன் பண்ணிட்டே போகலாம். விதின் ஃபியூ டேஸ் நம்ம அதை ப்ராப்பர் சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஆனா அதை விட்டுட்டு நான் உட்காந்து டிராயிங் போடுவேன், முதல்ல ஆட்டோ கார்ட்ல போடுவேன், அதுல இருந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு இது பண்ணுவேன், என்ன சொல்றது, டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவேன், அப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா நீங்க டைம் தான் போகுமே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களோட சவுதி கிளையண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா போன வாரம் மீட்டிங் அப்போ அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்துட்டு ஒரு கைசன் பண்ணியிருந்தாரு, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ரைட். அது வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்க பிரசன்ட் பண்ணும்போதே சொன்னாரு, அது இன்னும் சரியா இல்லை, நான் அடுத்த வெர்ஷன் பண்ணுவேன் அடுத்த வாரம்னு. அதே மாதிரி இந்த வாரம் கரெக்டா அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து என்ன பண்றாரு, அந்த அலைன்மெண்ட் ஆஃப் அந்த டீத் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டிங் டீத் மாதிரி இருக்கும் அந்த ப்ராடக்ட்ல. அது வந்து ஸ்பேசிங் கரெக்டா பண்றதுக்கு ஒரு ஃபிக்சர் ரெடி பண்றாரு. ஸோ கரெக்டா அலைன் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி என்ன சொன்னீங்க, இதோட இப்போ நான் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ஐடியா இருந்தது, அதை நான் அடுத்த வாரம் ட்ரை பண்ண போறேன்னு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வாரம் நான் பண்றது இதோட பெட்டரா இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணா எனக்கு பொசிஷன் மாறவே மாறாதுன்றது.
அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண தான் நம்மளால லேர்ன் பண்ணவும் முடியும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ட்வைன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, நம்மளோட லீன்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பெட்டர் தேன் போஸ்ட்போன்ட் பெர்ஃபெக்ஷன். நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன், ஆனா எனக்கே ஒரு நாள் பண்ணுவேன் அப்படின்றத விட்டுட்டு தொடர்ந்து நான் இன்னையில இருந்து ஆரம்பிப்பேன், சின்ன சின்னதாக ஆரம்பிப்பேன், போ கத்துக்கிட்டு அதை ஃபைன் டியூன் பண்ணிக்குவேன் அப்படின்றது பெட்டர். சரிங்களா? அதுதான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தேன் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க உங்களோட லைஃப்லயும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ரொம்ப டேட்டாக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட ஆரம்பிச்சிடலாம். ரைட்? ஆரம்பிக்கும் போது நீங்க பழகிக்குவீங்க, அதுக்கப்புறம் கத்துக்குவீங்க, அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நாங்கள் ஷேர் பண்ண வேண்டியது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நீங்க வந்து உங்க கம்பெனில நீங்க லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க, உங்க டீம்ல வந்து இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கே எடுக்க மாட்டாங்க, டிலே பண்றாங்கன்னா, இந்த ஆஸ்பெக்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாயிண்ட் நீங்க பண்ணக்கூடிய டிஸ்கஷன் பாயிண்ட் ஹேர் கட்டா இல்லைன்னா டாட்டூவா. ஸோ ஹேர் கட்னா டக்குன்னு பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அது பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபெயில் ஆகும், அப்புறம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க எடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ டாக் டு யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. எங்களோட கோர்சஸ் வந்து லீன் மேனுஃபேக்சரிங்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோர்சஸ் வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லீன் பத்தி இன்டெப்தா கத்துக்கலாம். ஸோ அதோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போய் கத்துக்குங்க. அதுல சர்டிபிகேஷனும் இருக்கு. 7-day ப்ரோக்ராம்னா ஃப்ரீ கோர்ஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேனுஃபேக்சரிங்ல வேலை தேடிறாங்க, புதுசாக சேர்ந்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். I'll see you in the next video. See you. Bye bye.